இவர் வந்து 1999ல பாலா அவர்கள் டைரக்ட் பண்ண சேது மூவிலையும், அமீர் அவர்கள் டைரக்ட் பண்ண மௌனம் பேசியதே மற்றும் ராம் அப்படிங்கிற மூவிலையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் டைரக்ட் பண்ண படங்கள்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இதில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இவர் வந்து பாலா அவர்கள் டைரக்ட் பண்ண சேது மூவில அசிஸ்டன்ட் டைரக்டரா மட்டும் இல்ல, ஒரு குட்டி ரோலையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில பார்த்தீங்கன்னா மனநல காப்பகம்ல இருக்க மாதிரியான நிறைய சீன்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த சீன்ல வந்து நடிக்கிறதுக்கு ஆளுங்க நிறைய கம்மியா இருந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த செட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேர் பிடிச்சி மொட்டை அடிச்சு அந்த சீன்ல எல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ சசிகுமார் அவர்களும் இதுல ஒருத்தரா இருந்திருக்காரு. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு இவர் வந்து சின்ன பையனா இருந்திருக்காரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாலா அவர்கள் வந்து சசிகுமார் அவர்களை வந்து தேடி இருக்காரு, எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மொட்டை அடிச்சிட்டு இருந்த குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட அவர் என்னதான் தேடுறாரு விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியுமே அங்க இருக்கிறவங்க யாரும் நீ எங்களை மாதிரி எங்க கூட நடிக்க தானே வந்திருக்க, அமைதியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து அந்த கிளிப்போட கையில் எடுத்து அந்த ஆக்ஷன் மூவியை பண்ணதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. ஸோ